கிறிஸ்டியன் நெட்வொர்க்கர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நேரடி விவாதத்தில் தோல்வியடைந்த தீவிரவாத கும்பலை சார்ந்த நபர்கள் ஒரு 25 வயதான கிறிஸ்துவ போதகரை படுகொலை செய்துள்ளார்கள். இந்த செய்திகள் தற்போது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இந்த சம்பவத்தை பற்றி வாசிக்கும் போது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக அநேக மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்று விரும்பினேன். அதற்காகவே இந்த வீடியோ. மிக முக்கியமான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக எதற்காக அந்த 25 வயதான போதகர் கொலை செய்யப்பட்டார், அங்கு என்ன நடந்தது, எதற்காக அவரை மிரட்டினார்கள், இவை எல்லாவற்றையும் மிக தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக தகவல்கள், இப்படிப்பட்ட உண்மையான தகவல்கள் என பார்க்கும்போது பல மீடியாஸில் இப்படிப்பட்ட தகவல்கள் வரவில்லை. கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விஷயத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், உலக நாடுகள்ல பல நாடுகளை நம்ம பார்க்கும்போது ஓப்பன் ஏர் டிபேட்ஸ் நடைபெறும். அதாவது இரு மதத்தை சார்ந்த அறிஞர்கள் இருந்து அவரவர் மதத்தை பற்றி, அவரவர் மதத்தின் மேன்மை பற்றியும் பிற மதத்தில் உள்ள குறைகளை பற்றியும் விவாதிப்பார்கள். எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் இரு மத அறிஞர்களும் இருந்து எது உண்மையான இறைவேதம், எது உண்மையான மதம், இவற்றை பற்றி விவாதங்கள் நடைபெறும். சில விவாதங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சில விவாதங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சில நாடுகளில் ஒரு சில காணொளிகளை பார்க்கும்போது சில நபர்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், தெருக்குள்ளில் நின்று சுவிசேஷம் உரைப்பார்கள். அவ்வாறு சுவிசேஷம் உரைக்கின்ற நபர்களை சில பேர் மிரட்டுவதையும் அடிக்க துணிவது, இவை எல்லாவற்றையுமே பார்த்திருப்போம். குறிப்பாக என்னவென்றால், இந்த விவாதத்தில் தங்கள் தரப்பு தோல்வியடைய போகிறது. நம்ம ஒரு புக்கை கையில வச்சிருக்கிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சென்ற பிற்பாடு 600 ஆண்டுகள் கழித்து பரிசுத்த வேதாகமத்தை காப்பி எடுத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் இவையெல்லாம் தவறு, இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆகவே இது உண்மையான இறை வேதமாக இருக்க முடியாது என்று இந்த டிபேட்கள்ல உண்மைகள் வெளிவரும் போது, அங்க சுற்றி பல மக்கள் இவற்றை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, நாங்க இவ்வளவு நாள் மக்களை முட்டாளாக்கி கொண்டு வைத்திருந்தோமே, இப்போது உண்மைகள் எல்லாம் வெளிவந்து விட்டதே என்ற அந்த விரக்தியில் தாக்குதலை நடத்த ஒரு சில நபர்கள் முற்படுவது நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அதே போன்றுதான் உகாண்டாவில் ஓப்பன் ஏர் டிபேட்ஸ்ல, அநேக டிபேட்ஸ்ல கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், பரிசுத்த வேதாகமம் தான் உண்மையான வேதம் என்பதை நிலைநாட்டி வரக்கூடிய ஒரு குழு. இந்த குழுவில் அநேக போதகர்கள் இருக்கிறார்கள். அதில் 25 வயதான ஒரு இளம் போதகர் தான் பெர்னார்ட் முலங்கோ. இவர் அந்த பகுதியில் ஊழியம் செய்து வருகிறார், அங்கு சுவிசேஷமும் அறிவித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு டிபேட்கள் நடக்கும் போது அந்த டிபேட்களில் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை எடுத்து கூறி அதனை நிரூபித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இதனை பார்த்த அங்குள்ள அந்த தீவிரவாத கூட்டத்திற்கு இவர் மீது மிகப்பெரிய அளவில் கோபங்கள் வருகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இவர் ஒரு டிபேட் ஷோல கலந்து கொள்கிறார். அந்த டிபேட் ஷோவில் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை குறித்து விவாதித்துவிட்டு இறுதியில் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை அந்த டிபேட்டின் மூலமாக நிலைநாட்டி விட்டார். இதன் காரணமாக அந்த டிபேட்டில் கலந்து கொண்டிருந்த 2 பெண்கள் இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது அந்த டிபேட்டில் கலந்து கொண்ட எதிர் தரப்பான நபர்களுக்கு பிடிக்கவில்லை. குறிப்பாக ஹசான் மூசா என்று சொல்லப்படுகிற ஒரு இமாம், அதாவது இஸ்லாமிய மத அறிஞர் என்று கூறுவார்கள், இவருக்கு இந்த போதகர் மீது மிகப்பெரிய அளவில் கோபம் வருகிறது. இந்த இமாம் அந்த 25 வயது போதகரிடம் என்ன கூறுகிறார் என்றால், நீ இறப்பதற்கு தகுதியானவன், நீ எங்க மதத்தை புண்படுத்தி விட்டாய், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி புண்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்க முதல்ல டிபேட்டுக்கே போயிருக்க கூடாது. உலகளவில் நடந்த டிபேட்கள், நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு நெருக்கமான சகோதரர்கள், YDMA சார்ந்த சகோதரர்கள் டிபேட் பண்ணுவாங்க. அந்த டிபேட்டை கூட நான் முழுமையாக எல்லா டிபேட்டையுமே பார்த்திருக்கிறேன். அந்த சகோதரர்கள், YDMA சார்ந்த சகோதரர்கள் வைக்கக்கூடிய எந்த கேள்விக்குமே பதில் இருக்காது. ஆனால் அழகாக ஜம் பண்ணி கதையை மாற்றிக்கொண்டு உருட்டி கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள். அதில் அவர்கள் வல்லவர்கள். அதே போன்றுதான் இங்கேயும் உங்களுக்கு டிபேட்டில் வெல்வதற்கு திராணி இல்லை என்றால் நீங்கள் அந்த டிபேட்டுக்கு சென்றிருக்கவே கூடாது. ஆனால் அந்த டிபேட்ல போயிருந்துட்டு அவமானம் அடைந்து விட்டு அங்கு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பது நிலைநாட்டப்பட்டவுடன் அதனை பொறுத்து கொள்ள முடியாமல் என்ன வார்த்தை கூறுகிறார் என்றால், அந்த லைனை நான் வாசிக்கிறேன். பெர்னார்ட்,
யூ டிசர்வ் டெத். பாத்தீங்களா, நீ இறப்பதற்கு தகுதியானவன். நைஜீரியாவில் போய் பாருங்க, இந்த கும்பல் இதே வேலைதான் செய்யறாங்க. கொத்து கொத்தாக நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த கொலையை செய்கிறார்கள். அங்கு சென்றும் இந்ததான் சொல்லுவாங்க, நீ எங்க மதத்துக்கு மாறு, இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்வார்கள். ஆனால் அங்குள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கவே மாட்டார்கள், உறுதியாக நிற்பார்கள். அதன் காரணமாக இந்த தீவிரவாத கும்பலால் படுகொலை செய்யப்படுகிறார்கள், இரத்த சாட்சியாக தேவனுக்காக மரிக்கிறார்கள். இது நம்ம கண் முன்பாக இருக்கக்கூடிய எவிடன்ஸ் இவை எல்லாமே. சோ இந்த செய்தியை பார்க்கும் போதும் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, இவர்களுடைய எண்ணமே இதுதான். தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வைக்கப்படும் போது அல்லது டிபேட்ல நாங்க தோத்து போகிறோம், நம்முடைய கருத்தை எல்லாமே அடிச்சு நொறுக்கி சுக்குநூறாக்கி ஓரமா ஒதுக்கி வைக்கும் போது அதனை பொறுத்து கொள்ள முடியாமல் உங்களை கொண்டு விடுவோம் என்று மிரட்டி உள்ளார்கள். ஸோ அந்த போதகருக்குமே தெரியும் நமக்கு லைஃப் த்ரெட் இருக்கு, எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய உயிர் பறிக்கப்படலாம் என்று அவருக்கு தெரியும். ஆனால் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கு சென்று இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை அவர் நிலைநாட்டி வந்துள்ளார். அவரோடு சார்ந்த அந்த குழுவினர், அந்த போதகர்களும் இந்த பணியை அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பாக இதே போன்று ஒரு டிபேட்டிற்காக இந்த போதகரை அழைக்கிறார்கள். அவரும் அங்கு செல்கிறார். அவருடைய ஒரே நோக்கம், நாம் அங்கு சென்று இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்பதை நிலைநாட்ட வேண்டும். இதன் காரணமாக கிரௌடாக மக்கள் வந்திருப்பாங்க, அந்த கிரௌட் அவங்க இந்த டிபேட்டை கேட்டு கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவண்டே வர வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அவர் அந்த டிபேட்டுக்கும் செல்கிறார். அதன் பிற்பாடு ஒரு ரேடியோவில் அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளது. அந்த நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார். இந்த 2 நிகழ்ச்சியும் அவர் முடித்துவிட்டு தன்னுடைய நண்பர் ஒருவரோடு இருசக்கர வாகனத்தில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவ்வாறு அவர் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சில கும்பல்கள், அதாவது தீவிரவாத கும்பல்கள் அந்த போதகரை சுற்றி வளைக்கிறார்கள். அதாவது தீவிரவாத கும்பல்கள் அந்த போதகர் மற்றும் அவரின் நண்பரை சுற்றி வளைக்கிறார்கள். சுற்றி வளைத்து விட்டு இந்த இமாம் இங்கே ஒரு சில வார்த்தைகள் சொன்னார் இல்லையா, நீ சாவதற்கு தகுதியானவன், நீ எங்களை புண்படுத்துற. ஸோ இதே டைலாக்கை தான் இந்த கும்பலும் சொல்கிறார்கள். அப்ப அதுல என்ன தெரியுதுன்னா, இந்த கும்பலை ஏவி விட்டதே இந்த இமாம் தான். ஸோ இவரின் தூண்டுதலின் பேரில் இந்த கும்பல் அங்கு சென்றுள்ளது. சென்று இந்த போதகரை இடைமறித்து மிக கடுமையாக தாக்கி அவரை படுகொலை செய்கிறார்கள். இதில் அவரின் நண்பர் தப்பித்து விடுகிறார். அவர் வந்து நடந்தவற்றை இங்கு கூறுகிறார். இந்த போதகரின் தந்தை உட்பட திருச்சபையை சார்ந்த நபர்கள் எல்லாரும் சம்பவ இடத்திற்கு செல்கிறார்கள். அந்த போதகர் மரித்தது உறுதியாகிறது. இந்நிலையில் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்படுகிறது. தற்போது இதன் பேரில் வழக்கு தொடரப்பட்டு தற்போது விசாரணைகள் சென்று கொண்டிருக்கிறது. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது? இதனை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை நிலைநாட்டிய ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த 25 வயதான போதகர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதுல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விவாதம் நடைபெறுகிறது என்றால் அங்கு இரு தரப்பின் கருத்துக்களும் மிக வேகமாக மோதிக்கொள்ளும். ஆனால் இறுதியில் வெல்ல போவது ஒரே ஒரு கருத்து தான். நிறைய டிபேட்களில் நம்மளால் பார்க்க முடியும், அந்த விவாதம் முடிந்த உடனேயே அதுவரைக்கும் கீரியும் பாம்பாக சண்டை போட்டு கொண்டிருந்த அந்த நபர்கள் கை கொடுத்து ஒன்றாக இணைந்து அவர்கள் பல காரியங்களை பற்றி பேசிவிட்டு செல்வார்கள். இது உலகளவில் டிபேட்களில் தான் நடக்கும். கருத்துக்கள் மோதிக்கொள்ளும். ஆனால் தனிநபர் தாக்குதல், தனிநபரை கொல்லுவது, மிரட்டுவது இதெல்லாம் இருக்காது. ஆனால் குறிப்பிட்ட டிபேட்களில் மட்டும்தான். எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு புரிந்திருக்கும், குறிப்பிட்ட ஒரு சில டிபேட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது நம்முடைய தரப்பு தோல்வியடைய போகிறது என்று அந்த எண்ணம் வந்துவிட்டாலோ அல்லது தோல்வியடைந்து விட்டாலோ அவர்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள் பொய்யான கருத்துக்கள் என்று கிறிஸ்தவர்கள் அதனை நிரூபித்து அந்த பொய்யான கருத்தை தூக்கி குப்பையில் போட்டு விட்டால் இவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. உடனடியாக உன்னை கொன்று விடுவேன், மிரட்டுவது, இல்லை என்றால் கொல்வது, இதுதான் நடக்கிறது. கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பாக நைஜீரியாவில் பார்க்கிறோம், நம்ம அநேக வீடியோஸ் வெளியிட்டிருக்கிறோம். இந்த விவகாரத்திலும் உகாண்டாவில் கிறிஸ்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உகாண்டா மட்டுமல்ல, நைஜீரியா மட்டுமல்ல, உலகளவில் இப்படிப்பட்ட கும்பல்களால் கிறிஸ்தவர்களுக்கு எப்போதுமே பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகள் மாற வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த மரித்து போன இந்த போதகருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவரின் மனைவி தற்போது திகைத்து நிற்கிறார்கள். இவர்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. ஜெபிப்போம். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது
அதாவது யாரால் என்ன நடக்கிறது என்பது கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவது ஒரு பிரயோஜனமாக அமையும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.